Welcome to 10 Minute Cooking. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாலக்கீரை இருக்குது பார்த்திங்களா, அதில் சப்பாத்தியும் கருப்பு சுண்டலில் குழம்பு பண்ண போகிறோங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாலக்கீரையை சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க. ஒரு போசியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி காஞ்சோன்னையுமே நம்ம கீரையை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேவிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா அமுத்தி விட்ருங்க. நல்லா அமுத்தி விட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்துருங்க. மூடி வைக்க வேண்டாம், மூடி வச்சா கலர் மாறி போயிடுங்க. அதனால் இப்போ இந்த ஐஸ் கட்டி எதுக்கு அப்படின்னா, அடுப்புலேருந்து இறக்கி வைக்கும் பார்த்திங்களா, கீழே தண்ணியாக வடித்து வைப்போம்ல, அது ஐஸ் கட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கலாங்க. ஏன்னா கலர் மாறாது, இல்லைன்னா கலர் கருத்து போயிடும். அதனால் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஐஸ் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேங்க. போட்டு அது ஆறுனதுக்கப்புறம், கீரை ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. தண்ணியை ஊற்ற வேண்டாம், அப்படி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் 2 கப் கோதுமை மாவு நான் எடுத்துருக்கேங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு அந்த கீரையோட பேஸ்ட்டை மாவுக்குள்ளே ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மாவு பிணைஞ்சாச்சுங்க, சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தடவி வச்சுக்கலாம். ஏகம் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் சப்பாத்தி மாவுக்கு ஊற வச்சு வச்சிடலாங்க. நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. சுண்டல் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பாட்டு வந்துடலாம் வாங்க. சுண்டல் குழம்புக்கு எண்ணெய், பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீளவாக்கில். சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கோங்க. இஞ்சி 4 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு. கடைசியில் தேங்காய் பால் ஊற்றுறதுனால காரம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், வரமிளகாய். மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் சேர்த்திருப்பேன். அன்னாச்சி பூ இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஒரு இதழ் மட்டும் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 1 துண்டு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், முந்திரி 4 முந்திரி, பிரிஞ்சி இலை, தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை. சுண்டலை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் ஒரு 6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா வேவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடைசியில் தேங்காய் பால், அரை மூடி தேங்காய் பாலை பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இது தேவையான பொருள். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ அந்த ஒரு இதழ் மட்டும், சோம்பு, சீரகம், கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கி விட்டுங்க. எந்த குழம்பாக இருந்தாலும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி தான் இதுவும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா 50% வதங்கினதுக்கப்புறம் 4 முந்திரி சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி பொடி இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க, சரிங்களா? 3 ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி. தேங்காய் சேர்த்த வேண்டாங்க. எல்லாத்தையும் நல்லா வதங்கி விட்டுட்டுக்கப்புறம் ஆறட்டுங்க. ஆமாம், அது ஆறட்டும். இந்த பக்கம் மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இது நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உருண்டை பிடிச்சிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு மாவு.
உருண்டை பிடிச்சி வச்சுங்க. அடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வரமாவை போட்டு லேசாக தொட்டு நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சிட்டு பார்க்கலாங்க. சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ அந்த மசாலாவுக்கு வணக்கி வச்சோம் பார்த்திங்களா, அதுவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பேஸ்ட் மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. எதுக்கு கொத்தமல்லி பொடி போட்டோம் அப்படின்னா, இது அரைக்கும் போது கொத்தமல்லி பொடி கொஞ்சம் தருதருன்னு இருக்கும். பொடி சேர்த்துனோம்னா கொஞ்சம் பேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. அதுக்காகத்தான் எடுத்து முன்னாடியே வறுத்து தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் இது தாளித்து விட்டுக்கலாம். குழம்புக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை, வரமிளகாய், பெரிய வெங்காயம், அரை வெங்காயம் எடுத்துருக்கேங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம சுண்டல் வேவிச்சு வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியிலேயே மிக்ஸி ஜாரை நம்ம அலாசி உள்ளே ஊற்றிக்கலாங்க. அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், சுண்டல் தண்ணியை. தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கோங்க, ஏன்னா குழம்பு கொஞ்சம் திக்காகும். கடைசியில் தேங்காய் பாலும் ஊற்றுவோம், அதனால் கொஞ்சம் குழம்பு திக்காகுங்க. முந்திரி, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கனால கொஞ்சம் குழம்பு திக்னஸ் கொடுக்கும். நல்லா குழம்பு கொதித்து வரட்டுங்க. கொதிச்சு வந்து டேஸ்ட் கொடுக்கும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கடைசியில் இந்தளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம், நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் நல்லா குழம்பு சுண்டி வரட்டுங்க. சுண்டி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினா கடைசியில் எதுக்காக மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துனேன்னு சொன்னால், வரமிளகாய் காரமாக இருந்தால் தான் தேங்காய் பால் ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே மிளகாய் கம்மியாக போட்டிங்கன்னா தேங்காய் பால் ஊற்றினா கொஞ்சம் இனிச்ச மாதிரி போயிடும். அதுக்காகத்தான் மிளகாய் கூடுதலாக சேர்த்து சொன்னேன். தேங்காய் பாலை ஊற்றிட்டு ரொம்ப கொதிச்சுனா தேங்காய் பால் எண்ணெய் விட்ருங்க. ரொம்ப கொதிக்க வேணும். 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி சுட்டு குழம்பு இறக்கி வச்சுங்க. சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாங்க. சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி. நம்ம எப்பவும் போல் நார்மலாக சப்பாத்தி சுடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். இந்த குழம்பு சுண்டல் குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட கொடுத்து விடலாங்க. சூப்பராக இருக்கும். சப்பாத்தி சுண்டல் குழம்புக்கு சப்பாத்தி கொடுத்து விடலாம். சூப்பரான காம்போங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.